அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார். ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு 7இல் அமர்ந்தும் ராசிக்குள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், மாத கிரகங்கள் அமர்ந்தும் இங்கே குருவின் பார்வையை பெறுவதாலும் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற வருடமாகவே இருக்கும். புதிய தொழில் முயற்சிப்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முறையில் ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே ராசிக்கு 3இல் ராகு அமர்வது பெயர், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், நல்ல உடல் நலம், தனுசு ராசிக்காரர்கள் மீடியாக்களில் பிரபலம் அடைவது, சினிமா துறையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அங்கீகாரம் இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்ற வருடமாகவே இருக்கும். ராசிக்கு நான்கில் அமர்ந்து தாயின் உடல்நலத்தில் சிறு தொந்தரவுகளை கொடுத்து வந்த சனி பகவான் இங்கே மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை பெற இருப்பதாலும் இங்கே தாயின் உடல்நலம் சீராகும். சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகள் ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இது போன்ற விஷயங்களிலிருந்து நல்லதொரு வண்ணம் விடுபடுகின்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். ராசிக்கு 8இல் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பயிற்சியாகி தனஸ்தானத்தை பார்ப்பதாலும் திடீர் பொருளாதார முன்னேற்றம், திடீரென சம்பளம் இரட்டிப்பாகின்ற தன்மை, திடீர் ப்ரமோஷன் இது போன்ற ஒரு பலன்கள் ஏற்படுகின்ற வருடமாக இருக்கும். இங்கே ராசிக்கு 9இல் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் சகல பாக்கியங்களையும் கொடுக்கின்ற அமைப்பில் இங்கே கேது பகவான் சூரியனைப் போல பலன் கொடுப்பார் என்கின்ற அடிப்படையில் இங்கே கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்வது இங்கே அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுக்கின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். 3-9இல் ராகு கேதுக்கள் வரும் பொழுது நிச்சயமாக பெரும் கெடுபலன்களை தரமாட்டார் என்கின்ற அடிப்படையில் இங்கே 3-9இல் இருக்கும் ராகு கேதுக்கள் நிச்சயமாக பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் இங்கே ராகு கேதுக்களால் ஆண்டு முழுவதும் சுபபலன்கள் ஏற்படுகின்ற வருடமாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு இங்கே குரு கடகத்தில் உச்சமாவதாலும் 4ஆம் அதிபதி 8இல் உச்சமாவதாலும் வெளியூர் சொத்து, முன்னோர்கள் சொத்து, பூர்வீக சொத்து இது போன்ற அமைப்புகள் நல்ல ஒரு வண்ணம் கைகூடும். வெளிநாட்டிலிருந்து லக்ஸூரியஸ் கார் இது போன்ற அமைப்புகள் வாங்குகின்ற அமைப்பும் ஏற்படுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். வெளிநாட்டு கார்கள், புதிய கார்கள் இது போன்ற கார்கள் வாங்க முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அதில் ஏதேனும் டாக்குமெண்ட் போன்ற விஷயங்கள் ஏதேனும் குறைபாட்டால் தாமதப்பட்டு கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ஏற்பட்டு வெளிநாட்டு கார்கள், வெளிநாட்டு பொருட்கள் இது போன்ற அமைப்புகள் எளிதில் கிடைக்கின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே 8இல் உச்சமாவது ஆராய்ச்சி, ஜோதிடம், ஆன்மீகம் இது போன்ற துறைகள் மிகவும் பிரபலமடையும், மிகவும் சிறப்படையும். அதில் தொழில் புரிபவர்களுக்கு நல்லதொரு வருடமாகவே இருக்கும். ராசிநாதன் உச்சம் என்கின்ற அடிப்படையில் ராசிக்குடைய குரு பகவான் உச்சமடைவதால் இங்கே தெளிந்த ஞானம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். உடல் நலம் சீராகவே இருக்கும். 4ஆம் அதிபதி 8இல் உச்சமடைவது வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி, 2வது டிகிரி, 3வது டிகிரி இது போன்ற கல்வி கற்க வெளிநாடு முயற்சித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி மாணவர்களுக்கு படிப்பு சலுகையுடன் கூடிய வெளிநாடு அமைப்புகள் அத்தனையும் கைகூடுகின்ற இடமாகவே இருக்கும். இங்கே 4ஆம் அதிபதி 8இல் உச்சமாவது வெளியூரில் ஏற்கனவே வாங்கி விற்பனை செய்ய முயன்று கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த இடம் நல்ல அமைப்பில் விற்கின்ற ஒரு வருடமாகவும் இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு லாபத்திற்கு விற்பனை ஆகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். இங்கே ஆன்லைன் சாஃப்ட்வேர் இது போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்லது ஒரு உயர் பதவி கிடைக்கின்ற அமைப்பாகவும் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8இல் உச்சமடைந்தாலும் இங்கே நல்ல பாக்கிய பலன்களை கொடுப்பார். இங்கே இரண்டாவது வீட்டை தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பது இங்கே குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாகவே இருக்கும். குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் எதுவும் இருக்காது. இங்கே 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது அசையா சொத்துக்களில் சனி பகவானை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அத்தனையும் மே மாதத்திற்கு பிறகு முடிவுக்கு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே 9இல் கேது அமர்வது பெரும் பாதிப்புகளை கட்டாயமாக தரமாட்டார். மாத கிரகங்கள் அனைத்தும் இங்கே அடுத்தடுத்த கிரக சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் இங்கே மாத சம்பளத்திற்கு பணிக்கு செல்லும் தனுசு ராசி அன்பர்களுக்கு விடுமுறையுடன் கூடிய ஒரு சம்பளம்
வேலையில் மகிழ்ச்சி, வேலையை எளிதாக வேலையை செய்து முடிப்பது, இது போன்ற தன்மைகள் ஏற்படும். இங்கே 8ல் அமர்வது மறைமுக ஞானம் கட்டாயமாக கிடைக்கப்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மீண்டும் நாம் மகர ராசிக்காரருக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.